அதை இல்லாட்டி நாளைக்கு வந்து கேட்பேன். சட்டியோட தூக்கி வந்துடும். வீடியோ இன்றைக்கு வந்து நண்டு கறி ஒரு புடி. லண்டன்ல இருந்து வந்திருக்கேன். லண்டன்ல இருந்து வந்திருக்கிறேன். இவர் இங்கே இருக்கிற படிங்க அவர் புழுவத்துல காசு வேணாம். என்னம்மா நீ 130 300 330 330 330 330 மார்க்கெட்டுக்கு அருகாமையில் வந்து நாய்கள் வந்து குட்டி போட்டா வந்து விட்டு விட்டு போயினோம். கியூட்டா இருக்குது ஆட்டு. பக்கத்து வீட்டு தானே வளர்க்குறவரையே வாங்க ஓடுவோம். கரைச்சல் கொண்டோ பாவம் விட்டுட்டு போனா பாவம் படிவாக இருக்குது. தயவு செய்து நீங்கள் உங்களை வீட்டில் அப்படி ஏதாவது போட்டிருந்தா அதை பராமரிங்க. அப்படி அப்படி பராமரிக்க இயலாத பட்சத்தில் நீங்கள் அப்படி போட விடாதீங்க. மனுஷரோட வந்து ஒரு போட்டி இருக்கும், பொறாமை இருக்கும், ஒரு ஈகோ ஒன்று இருக்கும். டோக்குக்கு ஸ்பெல்லிங் பண்ணு டிஓஜி, கோட்டுக்கு ஸ்பெல்லிங் பண்ணு ஜிஓடி. நாய்க்குட்டிகளுக்கு அப்படி இல்லை. நாங்கள் என்னதான் பேசினாலும் என்னதான் திட்டினாலும் எங்களுக்கு பின்னால் வந்து வாலாட்டி கொண்டு வேறு வேறு இந்த அப்பாவியை பாருங்க. இந்த அப்பாவியை ரோட்டில் விடுறதுக்கு அவங்களுக்கு மனம் வந்தது வேறுங்க. என்னடா பயப்படுற? பார்க்குற பார்வை சரியில்லை, சுற்றி அடிக்க போறா போல. ஒரு உண்மையான அன்பை வந்து நாயில தான் பார்க்கலாம். இன்றைக்கு எங்களோட புது வரவா இணைஞ்சி கொள்றான். வாகனங்களுக்குள்ள ஓடி தெரியுது. இப்படி வந்து வாகனங்களுக்கு ஓடி தெரிஞ்சு வீதி விபத்துக்குள்ள கணக்க உயிர்களும் சாகுது. விட்டுருந்தா கூட ஒரு இருக்காது. நீங்க வர சொல்லிட்டீங்க. பாடுறா அந்த செல்லத்தை பாடுறா, எவ்வளவு அப்புறாணியா இருக்கு. இதையான அறிய மனம் வந்தது உங்களுக்கு. வணக்கம் எல்லாருக்கும். இன்னும் ஒரு காணொலியில் சந்திக்கிறோம். இன்றைக்கு நாங்கள் யாழ்ப்பாணத்தில் நிற்கிறோம். என்ன நாளைக்கு நாங்கள் யாழ்ப்பாணத்தில் நிற்க மாட்டோம். அதெல்லாம் யாழ்ப்பாணத்தில் புதுக்குடிப்பில் வந்துட்டு யாழ்ப்பாணம் இதில் நின்றுட்டு நாளைக்கு ஒரு அலுவல் இருக்குது. அதுக்கு முதல் இங்கே இன்றைக்கு நிற்கிறோம் தானே. சரி ஏதாவது சமைச்சு சாப்பிடுவோம், சமையல் ஒன்று போடுவோம்ன்றக்காண்டி ஃப்ரெஷ்ஷாக உடனே பிடிக்கக்கூடிய மீன்கள் வேண்டக்கூடிய இடம் பாஷவருக்கு வந்து நாங்கள் எந்த சந்தை இருந்தாலும் வந்துடா இந்த பாஷவூர் மீன் சந்தையில் இருக்குது. அந்த மீன்கள் எல்லாமே ஒரு டேஸ்ட்ன்னு சொல்லி வேணும். சரியா? அப்படி தான் சொல்கிறவ, உண்மையிலே சொல்கிறவ. அப்போ நாங்கள் ஒரு நாள் சமைச்சு காரணத்துக்காக வேண்டி தெரியல அது இந்த தண்ணியாக அப்படி சொல்கிறவ. பாஷவூர் மீன் வந்து டேஸ்ட்டு. ஆனால் நாங்கள் வந்து நேரத்தை பார்த்தீங்களோ சந்தை முடிகிற டைம் 11 மணிக்கு சமைப்போம்னு முடிவெடுத்தீங்களேடா. அங்கே நிற்கிறீங்க நீங்கள். என்னடா வேற ஒன்றும் செய்யல. அப்ப ஒன்றும் செய்யல. அப்ப சந்தை இல்லை, அங்காலதான் மெயின் சந்தை. அங்கால இருக்கு லைட்டா இருக்கு, டாக்கா இருக்கு. அது லைட்டா இருக்கும். கூடுதலாக இங்கால பழங்கள் விற்பினோம். ஏன்னா இங்கால மீன்களுக்கு கிடைக்கிறபடியா வந்து பழங்கள் வெளியிடங்களுக்கு கொண்டு வந்து விற்பினோம். ஐயா என்ன சந்தை முடியாதா இருக்கா? எவ்வளோ ஆகுது தாங்க? ஓகே ஊரா ஒட்டி எவ்வளோ ஐயா? இவ்வளோ வாங்கிட்டு ஒட்டி எல்லாம் மலி வேணா? அப்போ என்ன மழைக்கு ஒட்டி ஓரா தானே வேற வேணா? இது வந்து குத்தி பிடிச்சிருக்கேன் வேணா? நான் ஒரு ரவுண்ட் அடிச்சிருவாங்க. ரைட் போயிட்டு பாருங்க. ராள் இல்லை நண்டு தான் பார்க்குறோம். அதைத்தான் நானும் ஜோதிச்சேன். நண்டு கண்ணில் விட நண்டு வாங்குறது. காசு பிரச்சனை இல்லையா, சாப்பிடணும் இல்லை. நான் அங்காள பக்கத்தாலேயும் வரலாம். இதில் வந்து மீன் வெட்டுற இடம் சரியோ, அங்காள பக்கத்தாலேயும் வந்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு. சந்தைக்கு போனா எங்க போனா இந்த நண்டை கண்ண போறோம் வாங்கியே மனம் வராது. இன்றைக்கு நண்டு வேண்டாம். நண்டு ஒரு கீழக்கால் நண்டு முன்னாலே இருக்கு. ஆனா நண்டு வேண்டாம் வாரம்னு சொன்னா வந்து இதுலயே வச்சிருக்கு. அம்மா இது எவ்வளோ ஆகுண்ணே? நல்ல நண்டா. அப்புறம் விலை குறைஞ்சிருக்கு. நெல்ல நண்டா தசை இருக்குமா? என்ன நீங்க நீலகால் நண்டு எடுத்து வச்சுக்கிறீங்க? நண்டு பார்த்து பார்க்குறது 1000 சரி வாரம் ஒரு ரவுண்ட் அடிச்சிட்டு வாரம் ஒரு ரவுண்ட் அடிச்சிட்டு வாரம். இது பிடிய வந்தீங்கன்னா பிடிய இதெல்லாம் வந்து சரியான க்ரௌடாக இருக்கு. இது நண்டவளா போகுது வேண்டுறது. நண்டவளா போகுது
கனவா கனவா எவ்வளோ வரும் 2200 வளமையாக இருக்கிற மாதிரி தான் இருக்கு. ஓ யூடியூப்ல இல்லை எல்லாத்துலேயும் போடும். இப்போ சந்தை எல்லாமே வந்து முடிஞ்சிட்டு வளமையாக பார்த்தீங்கன்னா இதில் நிற்க கூட முடியாத அளவுக்கு அவ்வளோ க்ரௌடாக இருக்கு, சரியான க்ரௌடாக இருக்கு. அண்ணா வணக்கம். எப்படி என்னது என்னண்ணா? ரைட் ரைட் ரைட். சந்தை முடிஞ்சுதானே? வேலைக்கு வரணும். பாசவரில் மீன் வேணும் பண்ணோன்னா நீங்கள் 8-9 மணி வந்தீங்கன்னா சுட சுட பழைய விலைக்கு வந்துட்டு இடையில வந்து வெள்ள மூட்டம் கணக்க வந்துதான் விலை ஏறினது. இப்போ பழைய விலைக்கு வந்துட்டான். மற்றது பார்த்து இது என்ன மீன் தெரியுமா? இது என்ன கடல் கோழின்னு சொல்றது? இது கடல் கோழி இல்லடா அண்ணா. இது என்ன மீன்? இது கடல் கோழி. கோழி என்ன கடல் கோழின்னு சொல்றது? இல்ல இல்ல இதான் நான் சொல்றேன். இதைத்தான் சொல்றது. இது கருவாடு போடுறாங்க கொஞ்சம். கருவாடு வச்சிருக்கா. இது வந்து என்னன்னு சொல்ற, தண்ணியை விட்டு வெளியில எடுத்தா அப்படி ரூப்பம் என்ன பேசாம இதுல கொஞ்சம் பண்ணி கொண்டு இது அந்த வெளியில தண்ணிக்கு வெளியில எடுத்தா ஊதும் என்ன. ரைட் ரைட் ரைட். இது வந்து கருவாட்டுக்கு வச்சிக்கணும். பாசவூர் மீன் சந்தைக்கு நீங்கள் வந்தீங்கள்டா இந்த இடத்துல விட்டுட்டு அப்படியே இறக்கி வந்து கொடுத்து கொண்டு இருப்போம். போட்டுகள்லாம் வந்து இதில் வேலைக்கு வரணும். எங்களை மாதிரி ஊறி எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கு. ஊறி எடுக்கக்கூடிய ஊரு தான் இந்த இடத்துல கூறு வீப்பினோம். இதில் வேண்டி அங்கால இடத்துல கொஞ்சம் கொஞ்சம் போட்டு வீப்பினோம். என்ன அந்த அம்மாட்ட பண்ணுவோமா? என்ன விலை நண்டு? 2500 கிலோ 1500. அவ வந்து சொன்னோம் அந்த 1/2 கிலோ மட்டும் தனியாக 1100 சொல்லி ஃபுல்லா இல்லை இல்லை கேட்டுப்பாம் அம்மா சரி இந்த நேரம் என்னத்தை கேட்கிறது கேட்டுப்பாம். ஆமா எவ்வளோண்ணா? 1000 தாங்க. ஃபுல்லாக தாங்க 1000 தாங்க. இதே 1000 ரூபா. இந்த பிள்ளைகிட்ட 1000 ரூபா போட்டு தாங்க போகணும். எல்லாம் அது கொடுத்தாச்சு. என் தம்பி வெள்ள நாங்கள் உங்களை பேர பிள்ளையெல்லாம் வடிவ சாப்பிடுவோம். சரி 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 அதில் என்ன தரலாம். நீங்கள் இத்தனை வயசுல வந்து வியாபாரம் செய்கிறீங்க. தசை இல்லாட்டி நாளைக்கு வந்து கேட்பேன். சட்டியோட தூக்கி வந்துடும். வீடியோ பார்க்குறாங்க எனக்கு பேர் இருக்கிறேன். சரியா சின்னனுகளெல்லாம் சரதான். சின்னனுகள்லாம் சதை அப்போ பெருசு சதை இல்லை. நான் சட்டியோட தூக்கி சந்தேகம் வந்துடும். நண்டா பாடுறது அவ்வளவும் சரியா. இது எவ்வளோ பாரு எவ்வளோ? அது 1000 ரூபா. என்ன வட்டிட்டு போனோம் என்ன பண்றது? இல்ல வேணாம். கட்டிங் சேவிங் இல்ல இல்ல அது கட்டிங் சேவிங் நாங்க செய்வோம். இல்ல வெட்டி கொண்டு போவோம். வெட்டி கொண்டு போவோம். சரி அங்க கோதுவல எறியணும். சரி என்ன மாதிரி 50 ரூபா எடுப்பீங்க? என்ன என்ன நீங்க போன்ல வீடியோ எடுத்தா கூட தர விடுவா. இது என்ன கதையா இருக்கா பாக்கும்போது? எங்களுக்கு கட்டிங் சேவிங் எடுக்கவே 200 தான் வாங்குறாங்க. இது சின்ன வேலையப்பா நண்டு. எனக்கு 500 கொடுக்குறாங்க. அது நீங்க வசதியான ஆக்கலான்னு உங்களுக்கு எடுக்கிறாங்க. நான் கஷ்டப்பட்டாங்க. தசையோ இல்ல அது பிரச்சனை இல்லை. நண்டு துடிக்குது என்ன தசையோ என்னண்டா என்ன சிக்கல்னா இந்த கோதுகளை இது கிளீன் பண்ற பெரிய வேலை இல்லை. இந்த கோதுகளை எடுக்கிறது தான் சிக்கல். அந்த இதை தட்டாதீங்க, அதை விடுங்க. அப்படி தட்டணும். கால்களை எல்லாமே கால்களை எல்லாமே வெட்டுறீங்க. கூட இருக்கும்ண்ணா மண் பூவா சொல்ல வேண்டாமா? உடனே வேண்டாமா?
ரைட் வெட்டிட்டோம். இன்றைக்கு வந்து நண்டு கறி ஒரு புடி நல்ல இஞ்சி உள்ளே குத்தி போட்டு அடிச்சு விடிய ஒரு 8 மணி விடிய ஒரு கடும் பிஸியா இருக்கிறார் ஆள. விடிய ஒரு சின்னங்களை வெட்டாதீங்க, முழுசா போடுங்க அப்படியே. விடிய ஒரு 8 மணிக்கு வந்தா ஒரு 12 மணிக்குள்ள ஒரு 10,000 போவீங்க. எத்தனை மணிக்கு வருவா? பாதியோ இதெல்லாம் பாதியை விட்டாங்க அண்ணா, இதெல்லாம் பாதியை விட்டாங்க. ஓ, காலை வெட்டுங்க, நடுவால விட்டாங்க. என்ன கூழுக்கா? ரைட், துண்டாக்கா அப்படியே. அது ஓகே, பாதியாக்காது. என்ன சம்பவம்னா நீங்க கேட்கலாம், இதெல்லாம் கிளீன் பண்ணிடலாம். இதெல்லாம் கிளீன் பண்றது சின்ன விஷயம். ஆனா கிளீன் பண்ணின இந்த கோதுகள் இருக்குல்ல, அதுகளை வந்து போட்டா என்னன்னு சொல்றது தகுந்த இதுல வந்து இதாகணும். நான் ஷாப்பிங் பேக்ல போட்டு வச்சா வந்து தூக்கி இதாகிடும். நான் லண்டன்ல இருந்து வந்திருக்கிறேன். இவர் இங்கே இருக்கிற படிங்க. என்ன ஒரு பார்வை தெரியல அந்த தோடு ஊத்தி. அவர் போய் நீங்க பவுன் இல்ல, நாங்க இங்க லண்டன்ல இருந்து வந்தா 2 வருஷம் அவர் போய் அதான் இன்னொரு 4-5 வருஷம் போனா வழியா வந்து யோசிக்காங்க. நான் லண்டன்ல இருந்து வந்திருக்கேன். ஒரு பார்வை ஒன்று பார்த்தாரு வேற. என்ன நான் கருப்பாக இருக்கேன், நீங்க கருப்பாக நீங்க வெள்ள படிக்க உண்மையா சொல்லுங்க. என்னது நான் கருப்பாக இருக்கிறேன்? இல்ல எப்படி இருக்கிறாங்க? அந்த மாதிரி இருக்கிறீங்க, கூட்டுல இருக்கிறீங்க. 8 வருஷம் எங்க போய் அந்த என்னடா மீன் முடிஞ்சு ஜான கை வச்சு கத்தி கொள்ளுவனா? நல்ல மஸ்கட் துண்டு வரலாம். என்ன அது அப்படியே அவ்வளோதே அவிச்சிட்டு பண்டிகை வைக்கிறது, நாய்க்கு வைக்கிறது. நன்றியா, வாரமா போயிட்டுலாம். பாய். பாய் பாய் பா போ சரியா, வாரமா. என்னையா காசு கேட்காம இருக்கிறீங்க? காசு கேட்காம இருக்கிறீங்க? என்னையா காசு வேணும்? நானும் சும்மா கொடுக்காம போகட்டு வாங்க. சொல்லிட்டு இருந்தா அவர் புழுவத்துல காசு வேணாம் அப்படித்தானே. என்ன கட்டம்? பை பை, நாளைக்கு சந்திப்போம். சரியா சரிண்ணா, பாய். என்ன பேரா? பூர்ஸ்லி அலஸ்டின் ரோட். ரைட். சரி, அப்படியே வேண்டிட்டு வெட்டிகிட்டே போகிறோம். ஏன்னா அந்த கழிவுகள் போட்டால் காகங்கள் வந்து எடுத்துக்கொண்டே கிணத்துக்களை போட்டுரும். அதுதான் பெரிய சிக்கல். அப்படி ஒரு சம்பவம் நடந்தது. அதுக்கு பிறகு நாங்கள் இது ஆகலை. என்ன அதங்க எவ்வளோ போகுது? எவ்வளோ? கடும் மலிவா சொல்றீங்க. வீடியோ எடுக்கிறவங்க மலிவா சொல்றீங்க. என்ன கொழும்புக்கு போனா விலையன்றீங்க, கொழும்புக்கு போகாதபடியே போகாட்டி மலிவு. அப்ப அனுப்ப விடுவோம் நாங்க. சரி, வாரவையா. என்ன கட்டம் இது விலை? 400-350 கிலோ. இதுண்ட பிரதானமான வாசல் இதுதான்டா. அதையும் காட்டிட்டு போவோம். என்னண்டு இதுக்கு இந்த சந்தைக்கு போறதுக்கு பிரதானமான வாசல் இதுதான். இந்த பெட்டி கெடுக்கிறார்கள், அந்த வீடாக கொண்டு போய் விற்பினம் தானே. அந்த பெட்டி கெடுக்கிறார்கள்லாம் வந்து இதால விடியெல்லாம் வந்தா தெரியும். விடிய ஒரு 8 மணி 8:30க்கு வந்தீங்கன்னா தான் இந்த பாஷூர் மீன் சந்தைன்ற உண்மையான நிலவரங்களை வந்து நீங்க தெரிஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். வரணும் ஒரு நாள். நான் இங்க பாஷூர் சந்தைக்கு வந்தது இல்லை. மற்றது இஞ்சாலே இதுகள் மற்றது சின்ன கடை. என்ன ரைட், சின்ன கடை தான் நான் வந்திருக்கேன். சின்ன கடை மீனை விட பாஷூர் மீன் ஒரு தனி டேஸ்ட்னு சொல்லுவேன். என்னம்மா நீ என்னடா மோனே சும்மா அப்படி சொல்லி நீ? ஓ, வீடியோ எடுத்துட்டு போறானம்மா. இதுக்குள்ள மரக்கறிகள் வந்து விற்கணும். இதுக்குள்ள ஒரு நாள் நான் போயில வாடா. நண்டை கொண்டு வரலாமா உள்ள? எங்களுக்கு மரக்கறி எதுவும் வேணுமா? ஓ, இஞ்சி உள்ளி வாங்கணும்.
உள்ளியும் தக்காளி பழமும் வாங்க. உள்ளி ஒரு 1/4 கிலோ வாங்க. எவ்வளோ 1/4 கிலோ? உள்ளி 1/4 கிலோ வந்து 150. 1/4 கிலோ தான். உள்ளியும் தக்காளி எவ்வளோ? தக்காளி கரெக்டாக 500 கிலோ. தக்காளி கிலோ 500. மலைஞ்சிட்டு என்ன 2000 இது 1/4 கிலோ 1/4 கிலோ. இருக்கிறதுல விலை கூடண்டா இது. வாழைக்காய் ஐயா அந்த ஆக்ஷன் பார்த்தனா கத்தரிக்காய் விலை கூடுது. கத்தரிக்காய் விலை கூடுது. கத்தரிக்காய் சாப்பிடுறது. நாங்க நேற்று அதான் கத்தரிக்காய் எவ்வளவு வாங்குறீங்க நேற்று? முட்டை எவ்வளவு போகுது ஐயா? 42 போடலாம். மட்டமா போடுங்க. மட்டை தட்டி 40 போடுங்க. போட்டா கேக்கு. தக்காளி தாங்க உங்களுக்கு. முட்டை ஒரு 10 போடுங்க. 10 முட்டை. தக்காளி எவ்வளவு போட? மாரம். எடுங்க நீங்க. நான் எடுக்கிறேன். 10 முட்டை. இது ஐயா நம்ம மரக்கறியில காணும் எல்லாம் இதா தான் இருக்கு. அண்ணா இதற்கு அப்படியே போட்டுருங்க. 250 வந்தா சொல்லுங்க. மீன் மேல விலையாவல திரும்பியாங்க. விலையாவல ஐயா தக்காளி கால். இது இப்படி போட்டா உடையும் இல்லை. கொஞ்சம் வைக்கோல்களை போட்டு தாங்களே. போட்டா வைக்கோலோட போய் உடைஞ்சா அப்படி கோதை எடுத்து போட்டு பொரிக்கலாம்னு வைக்கலாம் மறக்கலாம். சரி இதை சொல்றீங்க நாங்களும் கேட்குறோம். அவ்வளோதான். அவ்வளோதான். மட்டும்தான். 130 300 330 330 330 330 320 350 750 330 420 கூட்டி பாருங்க. சரியா இருக்கு. 10 420 ரூபா. எக்ஸ்பர்ட் தானா? ஒரு மதிய நேர சாப்பாட்டுக்கு கறி வேண்டதுக்கான பொருட்களின் விலை உச்சத்தை தொட்டது. சரி வரட்டா. பாய் ஐயா. நன்றி. கொய்யா எவ்வளவு போகுது? 400 போடுங்க. 300 தூக்கி போடுங்க. எடுத்த விலை கொடுத்தா நம்ப மாட்டீங்க சொன்னாங்க. சும்மா சொல்லாங்க. சும்மா சொல்ல மாட்டேன். உண்மையா தான் கேட்குறேன். வாங்க நேரே வாங்க. எவ்வளோ அன்னைக்கு என்ன வேணும்? இன்னொன்று போடலாம். 335 உங்களோட அன்புக்கு இன்னும் கொய்யாக்காய் தூக்கி போடுங்க. ரைட் அவ்வளோதான். மட்டமா 4 சார் 450 தாங்க. மட்டன் தட்டை சொல்றேன் 450 50 ரூபாய்க்கு தேசிக்காய் போட்டு விடுங்க. ஓஹோ ஒன்னாய் 50 ரூபாய்க்கு அலாப்றீங்க. சரி ஆபாயங்க போய்டலாம் ஐயா. நன்றி. தேசிக்காய் அண்டைக்கு ஒரு கடையில் தேசிக்காய் வேண்டி நாங்கள் 150 ரூபா ஒரு தேசிக்காய். நாங்கள் பேசாம நீ தேசிக்காய் வாங்கினா அந்த காணி போகும். அதுதான் போன புடிங்க கொண்டு வந்து வச்சு விட்டா பருத்துறைக்கு அந்த காணிட்டு புடிங்க கொண்டு வந்துடலாம். இல்ல உங்களோட விட்ட போட உங்களோட விட்ட காய்ச்சி போல பின்னு காய்ச்சி கிடக்குது. ஆட்ட நாய்க்குட்டி அதுல ஒன்று போகுது. இங்க பாத்தியா இங்கெல்லாம் மார்க்கெட் வழியே வந்து நாய்க்குட்டிகள் இருக்கு தானே. என்னன்னு சொல்றது இந்த நாய்க்குட்டியில வந்து நாங்க கொண்டு வரோம். சார் குடியிட்டு போவோம். நாங்க கொண்டோம் ஆட்டே தெரியல கொண்டோம். என்ன சொல்றது இங்கால பாத்தீங்கன்னா கூடுதலா இந்த மார்க்கெட்டுக்கு அருகாமையில வந்து நாய்கள் வந்து குட்டி போட்டா வந்து விட்டு போயினோம். அப்படி ஒரு நாய்க்குட்டி வந்து தனியா நிக்குது. என்னடா அந்த கார்ல ஏத்தி கொண்டு வருவாங்க. பாத்தியா உடனே நாங்க காப்பாத்திட்டோம். இங்க பாத்தீங்கன்னா ஒரு ஆளை வந்து பார்த்துருக்கிறோம். அடுத்த இதா அவங்களோட அப்பா அம்மா கூடுதலா என்னன்னு சொல்றது கூடுதலா இங்கால கார்காரட்டை கொடுத்து விடலாம் போல. என்னன்னு சொல்றது அந்த வீடு வழியே சில பேர் நாயல் குட்டி போட்டா வந்து அதை பராமரிக்கிற இதுல வந்து இதுல கொண்டு வந்து போட்டு மார்க்கெட் வழியே போட்டுட்டு போய் நம்ம என்ன அப்படி வந்து ஆள் வந்து சுத்தி கொண்டு இருக்கிறார். ஆனா சந்தேக பக்கத்துல நிக்கிறதால கொஞ்சம் கிளிர் பண்ணிக்கிறதா போறது எல்லாத்தையும் நல்ல உடம்பா தான் நிக்கிறான். டேய் இந்த ஆளு பாருங்க எப்படி நல்ல கியூட்டா இருக்குது ஆடு. பக்கத்து வீட்டுல வளர்க்கறதே வாங்க ஓடுங்க கரைச்சல். இது பாருங்க ஆளு மூஞ்சி எவ்வளவு கியூட்டா இருக்கு. சகோதரன் போல அங்க ஒருத்தர் நிக்கிறதா கொண்டு போடா கொண்டு போறது பேசாம கார்காரட்டை கொடுத்துக்கிறாரு. நாங்களே வீடு வாசல நிக்கிறேன். சரி போ நீ போனடா. டேய் போனடா.
போவனடா சரி என்னப்பா வாண்ட வர்றான் ஆள் வந்து பயத்துல வெளியில அதுலயே முண்டு கிடக்குது வெளியில சகோதரங்க ரெண்டு பேரும் அங்க அதெல்லாம் காட்டாங்க இதுல பாத்தீங்கன்னா என்னன்னு சொல்றாரு ஆள் வந்து கடும் பயத்திலே இருக்கிறார் இந்த மார்க்கெட்ல கொண்டு வந்து யாரோ விட்டுட்டு போயிட்டோம் என்ன செய்வோம் பாரியா எங்களோட கதை என்னடா கொண்டோ பாவம் விட்டுட்டு போனா பாவம் படிவா வேற இருக்குது கொண்டோ நாங்க பொட்டு நாய் குட்டினா பரவாயில்ல கடுவன் தானே கொண்டோ பொடியன் பாத்துட்டேன் நான் நீ பொடியனாடா எங்களுக்கு பொம்பளை சகவாசமே இல்ல அப்ப கொண்டு போ ஆளுக்கு ஒரு பேர் ஒன்று வைக்க விடுவே மக்களே மக்களே நாங்களே கன்னடங்கள்ல திரிஞ்சு போறோம் எங்களுக்கு துணையா இன்றைக்கு ஒரு ஆளை வந்து நாங்கள் கூட்டிக் கொண்டு போறோம் அவர் தான் இவருக்கு ஒரு பேருண்டு வைக்கலாம் என்ன பேருண்டு யாராவது கொமெண்ட்ஸில் சொல்லுங்க வேணுங்க இப்படி இருக்கிறாண்டு நல்ல க்யூட்டாக இருக்கிறார் இங்கே சுற்றி வந்து எக்கச்சக்க நாய்கள் இருக்குது தயவு செய்து நீங்கள் உங்களை வீட்டில் அப்படி ஏதாவது போட்டிருந்தா அதை பராமரிங்க அப்படி பராமரிக்க இயலாத பட்சத்தில் நீங்கள் அப்படி போட விடாதீங்க கணக்க பேர் வந்து இந்த இதுகளில் எல்லாம் வந்து போட்டுட்டு போயிடும் இப்போ வெள்ளங்கள் வந்து தானே வெள்ளங்கள் மழையில் வரைக்கும் வந்து இதில் எப்படி இது பட்டிருக்கும் என்ன அதோட இதுல சாப்பாடு என்னன்னு சொல்றது ஒரு நாயை பார்த்து நீங்க அந்த நிலத்துக்கு தோண்டி எடுத்தவங்க தோண்டி எடுக்க உயிரோட இருந்திருக்கும் அதான் இந்த சீட்டாங்கள் எல்லாம் வந்து கணக்கு பாதிக்கப்பட்டிருக்கு அதோட சாப்பாடு இப்ப நாங்களாவது எங்களுக்கு பசிக்குதுண்டா வந்து வாய் திறந்து கேட்போம் இது வந்து வாய் இல்லாத ஜீவன் இப்ப சந்தையில நிக்கிறபடியா ஓகே போடுறது கழிவுகள் அதுகளை சாப்பிட்டுக்கோ நிற்கும் ரோட்டுகளை தெருவில் கொண்டு வர எல்லாம் பாவம் அதான் சந்தையில தான் கொண்டு வந்து விடுவீங்க அதுக்கான அப்படியான வேலையை செய்யாதீங்க அப்படி உங்கள்கிட்ட இருந்ததுண்டா நீங்கள் அதை என்னன்னு சொல்ற அப்படி பொறாமையே செய்யலாம் பாவம் ஏன்டா பாருங்க இந்த வயசுல ஒரு அம்மா அப்பாவை இல்லாம தனியை தவிச்சு போல கத்தி கொண்டு இருக்கிறாள் கணக்கு பேர் நிற்கிறோம் பார்த்தீங்கன்னா இங்கால பக்கத்தில் எக்கச்சக்க பேர் வந்து நிற்கிறோம் இன்றைக்கு இவரை பார்த்து நாங்கள் ஆளை பார்த்தாலே எங்களுக்கு பாவம் காரில் ஏறுறதுக்கு ஆள் போயிட்டே நான் முடிக்கிறேன் நான் ஓடு குஞ்சால வந்துட்டாள் டேய் வாரியாடா எங்களோட என்னன்னு சொல்ற எனக்கும் நாய்க்குமான ஈர்ப்பு வந்து கொஞ்சம் கூட சேனல் தொடக்கத்துலேருந்து பார்க்குறாங்க தெரிஞ்சிருக்கும் எங்கட விட்டு நாய் இருக்குது என்ன செய்தாலும் நாங்கள் இப்போ மனுஷரோட வந்து ஒரு போட்டி இருக்கும் பொறாமை இருக்கும் ஒரு ஈகோ ஒன்று இருக்கும் ஆனால் நாய்க்குட்டிகளுக்கு அப்படி இல்லை நாங்கள் என்னதான் பேசினாலும் என்னதான் திட்டினாலும் எங்களுக்கு பின்னால் வந்து வாலாட்டி கொண்டு வருவார் ஒரு உண்மையான அன்பை வந்து நாயில் தான் பார்க்கலாம் என்ன நான் இது சொல்கிறேன் தெரியுமா டோக்குக்கு ஸ்பெல்லிங் பண்ணு டிஓஜி கோட்டுக்கு ஸ்பெல்லிங் பண்ணு ஜிஓடி மாறி மாறி வரவே பின்பக்கமா வரும் கடவுளுக்கு நிகரான ஒருத்தர் அப்ப ஆளை நாங்கள் இன்றைக்கு எங்களோட ஜிஓடி சரியா கடவுள்ன்ற ஒரு தூதுவர் இவர் சரியோ பேர் ஒன்று வைரா டே சரி செல்லம் உனக்கு வந்து என்னடா பாவமா இருக்கு ஐயோ இந்த அப்பாவிய பாருங்க இந்த அப்பாவிய ரோட்ல விடுறதுக்கு அவங்களுக்கு மனம் வந்தது பாருங்க இப்ப விட்டாங்க அவ்வளோ இல்ல பக்கத்து வீட்டுல இருந்து ஓடி வந்தாரு நாங்களே வந்து கேட்டாங்க அப்படி ஓடி வர்றதுக்கு சாத்தியமே இல்லை இதுல இந்த வலையில விழுந்து ஆள் விளையாடி கொண்டிருந்தவர் நாங்கள்லாம் போய் பார்க்க இஞ்சாலயம் மங்காலயம் வாகனங்களுக்குள்ள ஓடி தெரியுது இப்படி வந்து வாகனங்களுக்கு ஓடி தெரிஞ்சு வீதி விபத்துக்குள்ள கணக்க உயிர்களும் சாகுது மற்றது வந்து ஒரு நாளைக்கு இடுப்புக்கு விளையாடிப்பட்டு கால் ரெண்டு முழுபட்டு கொண்டு வந்து பாவம் சரி செல்லத்தை வந்து நாங்கள் நிற்கதியா விட்டுட்டு போக விரும்பல இங்கே இதெல்லாம் தொழில் இல்லாமல் இருக்கேன்டா ஆளை வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்க போகிறோம் அதோட நல்ல பேராக வந்து ஆளுக்கு வைக்கணும் என்ன பேருன்று நீங்கள் கட்டாயமே கமெண்ட் பண்ணுங்க முதல் வந்து சமைப்போமா இல்லை இவரை கொண்டே பார்ப்போமா சரி ரெண்டே முறையிலேயே போய் செய்வோம் செல்லம் என்ன வேணும் பசிக்குதாடா கடையில் பிஸ்கெட்டு தான் வேணும் மேடம் வாங்க ஆள் வந்து பசியாக இருக்கிறியா தெரியலை பசியாக இருப்பாருன்னு தெரியலை நாங்கள் ஆளுக்கு சாப்பாட்டை கூட்டி கொடுத்துட்டு போவோம் ஆனால் வேறுங்க ஆள் எவ்வளவு சமத்தா அப்படியோ இருக்கிறாரு சிஜி ஜி 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 செல்லக்குட்டி எங்களோட வாரியா போறியா சரி விட்டு பாப்போம் என்ன செய்யறாரு இங்க பாருங்க எவ்வளவு மெலிஞ்சு போயிருக்குன்னு வந்துடா பா செல்லம் என்னப்பா என்ன
செல்லத்தை முதலாவது எங்கட வீட்டுக்கு கூட்டிக்கிட்டு போவோம். அந்த வீடு இல்ல எங்கட ராசாதியில முதல்ல ஒரு அடைக்கலத்தை கொடுப்போம் முதலாவது. இப்ப நீ போறீதானே உள்ள சுச்சாக்கா அடிச்சு துடைப்பாய் உள்ள செல்லக்குடி சுச்சாக்கா அடிச்சு விட்டுறாத. வேன் ஃபுல்லா கழுவோடும். வா இதுதான் உனக்கு இவனை விட்டா இதுகள் எல்லாம் அங்க வைக்கிறது மேல இதுதான் உனக்கு முதலாவது வீடு சரியா? இது உனக்கு பிறந்த வீடு சரியா? இதைத்தான் நீ வீடு மெயின்டைன் பண்றது நீ நானா? வா வா வீட்டுக்குள்ள வா வீட்டுக்குள்ள வா. வாடா 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 வாடா. ஆள் மணந்து வாக்குறார். நான் போட்டடி நாய்க்கா. என்னடா பயப்படுற? பாக்குற பார்வை சரியில்லை. சுவிட்ச் அடிக்க போறா போல. டேய் டேய் சுவிட்ச் அடிச்சு விட்டுறாத. வீட்டுக்குள்ள சுவிட்ச் அடிச்சு விட்டுறாத. இந்தா இந்தா இந்த சாப்பிடுறா சாப்பிடு. இந்த இந்த பிக்கா சாப்பிடு பிக்கா சாப்பிடு. சாப்பிடு சாப்பிடு பிக்கா சாப்பிடுறா சாப்பிட்றா. பயப்படுறியா? சாப்பிடு பிக்கா சாப்பிடு. ஆளுக்கு வந்து இவ்வளோ வயிறு நல்லா ஒட்டி போயிருக்கு. அவன் வந்து யோசிக்கிறான். இப்ப இவன் மனதில் என்ன ஓடுவன்னு நினைக்கிறீங்க? இவன் மனதில் என்ன ஓடுவன்னு நினைக்கிறீங்க? ஆறா இவங்க எல்லாம் வந்துக்கிறீங்க எங்க இருந்துடா வந்துக்கிறீங்க? எட்ட வேறு சாப்பிடு சாப்பிடண்டா. சரி பயப்படுறான் மொடியான். இண்டையில இருந்து நீ ஐயர் விட்டு பிள்ளை. எங்களுக்கு ஒரு தம்பி. நீ மறக்கிறதா உனக்கு மச்சம் எல்லாம் இல்ல உனக்கு. இவன் வந்து பொடியன் அதையும் சொல்ல மறந்துட்டாரு. இது வந்து பொடியன் சரியா? இன்றையில இருந்து நாங்கள் அண்ணன் தம்பி மாதிரி இருக்கிற மாதிரி நீதான் கடைசி பிள்ளை. நீதான் கடைசி செல்லம் சரியா? கதையிடா. இன்றைக்கு ஆள் இப்படித்தான் இருப்பார், நாளைக்கு ஆள் சரியா வந்துடுவேன் சரியா? சரி ஆளை கொண்டு சமைக்கிறதா ஒரு கையில் நண்டு இருக்கு, ஒரு கையில் எங்கிட்ட செல்லக்குட்டி வந்திருக்கு. இவருக்கான பேரோட்டு வைக்கணும். அடுத்த வீடியோவில் என்னண்டு அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம். நீங்களும் கமெண்ட் பண்ணுங்க. தயவுசெய்து இப்படியான வேலைகள் செய்யாதீங்க. உங்களோட வீட்டில் குட்டியில் ஏதாவது போட்டால் பராமரிக்கக்கூடிய மாதிரி பராமரிங்க. அப்படி இல்லாட்டியே பராமரிக்க உரிய இடங்களில் கொண்டே சேருங்க. இப்படி வீதியெல்லாம் விட்டு அதுகளுமே வந்து கேளுக்கு இப்போ என்னென்னு சொல்கிறது, ஒரு நாய்க்குட்டிக்கு இப்போ எங்களுக்காவது எக்கச்சக்க இடம் தெரியும். உலகம் வந்து பெருசாக இருக்கும். ஆனால் அவைகளுக்கான உலகம் வந்து நாங்கள் மட்டும்தான், வேறு யாருமே இல்லை. இன்றைக்கு எங்களோட புது வரவா இணைஞ்சி கொள்றான். சரி நில்லு வீட்டை போவோம். பாடுறா அந்த செல்லத்தை பாடுறா. எவ்வளோ அப்புறாணியா இருக்கு. இதையான அறிய மனம் வந்தது உங்களுக்கு? ஆள் வந்து வீட்டுக்குள்ள கொண்டு அடைச்சிட்டாங்க. செல்லாம் ஆய் சொல்லு. வாழ மாற்றான் இல்ல அப்படியே பார்த்துட்டு இருக்கிறான். என்னடா என்னடா யோசிக்கிற? ஆடா இருந்தோடனே நித்திர போடுறாட்டா இங்க. இங்க பாருங்க ஆள் இருந்தோடனே நித்திர கொள்ளுது, யோசிக்குது. நீ ஒன்றுக்கும் யோசிக்காத. நீ வர வேண்டிய இடத்துக்கு தான் வந்திருக்கிற. நல்ல சேஃபான இடத்துக்கு வந்திருக்கிறார். அப்படியோ நாங்கள் இங்க கொண்டு ஏசி ரூம்ல போறோம் நாங்க. நீ வா. ஆள் வந்து நித்திர அடிக்க போறான். நித்திர கொண்டு ஐயோ எவ்வளவு கியூட்டா இருக்கு பாருங்க. சரி ஆள் எங்கட வீட்டில் வந்துட்டார். அப்படியே நாங்களும் வீட்டுக்கு போயிட்டு ஒரு சமையல் ஒன்று போடுவோம். அப்படியோ நாங்கள் போகிற வழியை உங்களுக்கு அப்படியே காட்டிட்டு போகிறோம். ஏன்னா வந்து பாஷாவில் இருக்கிறாங்க கணக்கு பேர் வழி இடங்களில் இருப்பீங்க. நீங்களுமே வந்து உங்களுடைய இடம் எப்படி இருக்குன்னு அப்படியே பாருங்க. ஆனால் அந்த மாதிரி இடம் பழகுறாங்க மணி பொடியால். இதில் ஒரு எம்ஜிஆர் சிலை ஒன்று இருக்கு. இதால் பாஷையூர் இல்லை அதில் கூட அந்த இடம் பாஷையூர் அந்தோனியார் ஆலயம் இந்த பக்கத்தில் இருக்கு பாருங்க. இது இந்த திருவிழா எல்லாம் வந்து நல்ல சிறப்பாக இடம்பெறும். கூடுதலாக வந்து நண்பர்கள் எக்கச்சக்க நண்பர்கள் இங்கால இருக்கிறேன். எனக்கு நான் கல்வி பயின்றது புனித பத்திரிசியார் கல்லூரி சென்ட் பேட்ரிக்ஸ் காலேஜ். அப்படியா? எங்கடப்பா பேட்ரிக்ஸ் தான். அப்பா பெரியப்பா எல்லாரும் பேட்ரிக்ஸ். அப்ப அப்பா இஞ்சியோடா? அப்பா இஞ்சி தானே. அம்மா தானே அங்க? என்ன அம்மா திண்ணவேலி. என்னடா எல்லாரும் இஞ்சி தானே? இவரும் என்ன திண்ணவேலி இஞ்ச? ஓ உங்களோட பால் பண்ணேடி. ரைட் ரைட்.
இங்க இருந்தா நம்ம நீங்க அங்க புதுக்குடி போயிருக்கீங்க 98ஆம் ஆண்டு பிரச்சனை கிடையாது, 97 இல்ல 94 இருக்கு, 96ஆம் ஆண்டு பிரச்சனை போனோம். அப்படியே போயிட்டு அப்படியே அங்க காணி பிடிச்சி இருந்தா போல. அது வந்து பெரிய காணி தானே, காணி பிடிச்சிருந்தாட்டு சொல்றீங்க. பிடிச்சான்னு இப்ப பிடிச்சிருந்தவன் காணி அப்ப வந்து 12,000 வாங்கினவர் அப்பா. அப்ப அந்த காணி அப்படி பெரிய காணி தானே. அப்ப அதுக்கு பிறகு அப்பா அம்மா அப்பாங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருக்கு காணி. அப்ப அங்கேயே இருப்போம்டா போல இருந்துட்டு. உண்மையிலேயே வந்து புதுக்குடியிருப்பு அந்த மாதிரி ஒரு இடம், நல்ல இயற்கையான இடம். என்னன்னு சொல்றது, நீங்க நிம்மதி தேடி போறீங்க. அங்க இருக்கிறாக்கல முக்காவாசி பேர் ஜாழ்ப்பாணம், முக்காவாசி இல்ல நிறைய பேர் ஜாழ்ப்பாணம் தான். நிம்மதி தேடி நல்ல ஒரு பெரிய வளவுக்குல ஒரு இயற்கையோட வாழ போறீங்க. இந்த டிராஃபிக் சத்தங்கள் அதுகள் இல்லாம இருக்க போறீங்கடா, நீங்கள் அங்க போலாம். கிளிநொச்சி இப்போ கொஞ்சம் சிட்டி மேட் டெவலப் ஆகி கொண்டு வந்துட்டு. கிளிநொச்சி என்னன்னு சொல்றது, பிரதான இப்பதான் ஓரளவு டெவலப் ஆகி கொண்டு வருது ரெண்டு சொல்றேன். நான் கூட டெவலப் ஆகுன்னு சொல்றேன். காணிய விலையேற்ற போறான் பாத்தீங்களோ, வீடியோல சொல்லி காணிய விலையேற்ற போறான். காணிய விலை டவுன் சைட் ஓகே விலை கூட, மற்றது பின்னுக்கெல்லாம் கொஞ்சம் விலை சீப்பா எடுக்கலாம் காணிய. இது வந்து பண்டியந்தாள் என்னது பண்டியந்தாழ்வுன்னு சொல்றது. இந்த பண்டியந்தாழ்வு எனக்கு இடம் எல்லாம் பேர்லாம் தெரியாது. இதுலயும் ஒரு சர்ச் ஒன்று இருக்கு. வண்டியில ஃபுல்லாவே வேதக்காரங்க தானே. இஞ்சால நாங்களும் வேதம் போல எல்லாம் முக்காவாசி, என்ன ஃபுல்லான்னு சொல்ல மாட்டோம், எல்லாரும் முக்காவாசி. ஆனா இங்கால நல்ல என்னன்னு சொல்றது, இப்ப பாஷா ஊர்ல எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாரும் நல்ல சந்தோஷமா இருப்பாங்க. இந்த வருங்காலத்தை பற்றி யோசிக்க இல்லாத. மற்றது பின்னேரத்துல இப்ப நாங்க வெளியிட மற்ற இடங்கள போய் பாருங்க, இப்ப ரோட்ல எல்லாம் அவ்வளவு நிக்க மாட்டாங்க. ரோட்ல இங்க வந்து ரோட்ல தான் இருந்து கதைப்பாங்க, விளையாடுவாங்க. மணி அந்த ஃபுட்பால் விளையாடுறது, கிரிக்கெட் விளையாடுறது இங்காலதான். வழியில எல்லாம் கதறையை போட்டு இருந்து பக்கத்து வீட்டுக்காரர சொந்த எல்லாரோட இருந்து கதை தான் நடக்கும். கதை ஜாஸ்தி, அதே அடிவாடும் வேற பொண்ணு பட்டாத்தே மணியா இருக்கும், பம்பலா இருக்கும். அங்கால நாங்க இப்ப புதுக்குடியிருப்புல கூட நாங்களே பக்கத்து வீட்டுக்காரோட பெருசா கதைக்கிறே இல்ல, புலங்க போறேன். அப்படி இந்தியால வந்து எல்லாம் சொந்தக்காரர் மட்டும் தான் பக்கத்து இருக்குங்க கூட. இந்தியால பாஷாவுக்கு ஒரு சொந்தம் இல்லாட்டியும் அது ஒரு கெத்தா தான் இருக்கும். சுண்டுக்குழி கேர்ள்ஸ் காலேஜ் பள்ளிக்கூடம் முறை டைம்ல வந்திருக்கோம் நாங்க. இப்பதானே பள்ளிக்கூட போய் இல்லையா, லீவ் விட்டுட்டாங்கடா மக்களை. இதால திருப்பி இல்லாதன்னு போட்டிருக்கு, நாங்க அதனால நேரா போவோம். என்ன அதோட இதுல சென்ட் ஜோன்ஸ் காலேஜும் வருது. சென்ட் ஜோன்ஸ் காலேஜ் என்னடா ஓட்டு கத்துற? ஐயோ ஐயோ, மக்களே பார்த்துக்கொள்ளுங்க, மக்களே விட்டுருந்தா கூட ஒரு பார்த்துக்கொள்ளுங்க. நீங்க வர சொல்லிட்டீங்க. சென்ட் ஜோன்ஸ் காலேஜ் தானுங்க மிக பழமையான வரலாறுகள் நிறைந்த பாடசாலை. யாழ்ப்பாணத்துல வர்ற 19, அதாவது டிசம்பர் 19ஆம் தேதியும் 20ஆம் தேதியும் வந்து மாபெரும் கல்வி கண்காட்சியும் அதோட ஃபுட் கோர்னர்ஸ் எல்லாமே வந்து அதில் வர இருக்குது. நீங்களும் கட்டாயம் அந்த இடத்துக்கு வாங்க, போய் பிரயோசனப்படுத்துங்க. டிசம்பர் மாதம் 19ஆம் தேதியும் 20ஆம் தேதியும் மறக்காதீங்க. நாங்களும் அந்த இடத்துல இருப்போம் என்ற வந்து உங்களுக்கு இந்த நேரத்தில் பகிர்ந்து கொள்கிறோம். கல்வின்றது உண்மையிலேயே முக்கியம். அது என்னன்னு சொல்கிறது, ஒரு குடைக்கு கீழே வந்து உங்களோட பிள்ளைகளோட எதிர்காலத்தை நீங்கள் வளர்க்குறதுக்கு உதவியாக இருக்கும். அதோட கல்விக்கு நீங்கள் இன்ட்ரெஸ்ட் கொடுக்காட்டியும் அங்கே ஃபுட் கோர்னர்ஸ் இருக்குது, மற்றது கணக்கு கேமுகள் இருக்குது. நீங்கள் வந்தீங்கன்னா வந்து அதுகளை வந்து பார்த்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும்.